ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் டு அல்டிமேட் யூனிவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன, மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனவே நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஒன்றும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது மனுஷனை போல டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ரோபோ, அதானா மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோ. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? உங்களுக்கு சிம்பிள் கான்செப்ட் சொல்கிறேன். அதாவது மனுஷனை போல பேசும், மனுஷனை போல டிசிஷன் எடுக்கும், அதாவது மொழியெல்லாம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், அதாவது டிரான்ஸ்லேட்டாக இருக்கும். இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அதாவது மனுஷனை போல டிசிஷன் எடுக்கும், ஆனால் மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி, ஒரு ரோபோ, இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? அப்புறம் நண்பா, மிஷின் லேர்னிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மிஷின் லேர்னிங் அப்படின்றத நேம்லேயே டெஃபினேஷன் இருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள அல்காரிதம் இருக்குல்ல, அது இன்னொரு ப்ரோக்ராமில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கற்றுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறது தான் மிஷின் லேர்னிங். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேஸ் ஐடி, வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் நந்தகுமார். பாய்.